வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, சிம்ம லக்னத்திற்கு கூட்டு கிரக சேர்க்கை தரும் யோகத்தை பத்தி பார்க்கலாங்க. இப்ப சிம்ம லக்ன ராசியில் பிறந்தவங்களுக்கு பாருங்க, எந்தெந்த கிரகங்கள் கூட்டு சேர்ந்து இருக்கும் போது அவங்களுடைய திசா காலங்கள்ல யோக பலன்கள் அதிகமா தரும் அப்படின்னு பார்க்கலாங்க. இப்போ சிம்ம லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதனுடைய அதிபதி யாரு அப்படின்னு எடுத்துட்டா சூரிய பகவான் ஆவார். அங்க சிம்ம ராசியில பாருங்க, எந்த கிரகமும் உச்சமும் இல்லை நீச்சமும் இல்லை. அங்க அதிபதி சூரிய பகவான் ஆவார். சரிங்களா? அங்க பாருங்க, அந்த சூரிய பகவான் எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் காரக வகிப்பவர், உங்களுடைய ராசி லக்ன அதிபதி எந்தெந்த விஷயத்தில் காரக வகிப்பவர் அப்படின்னு எடுத்துட்டா சூரிய பகவானுடைய காரகத்தன்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா அவர் பித்ரு காரகர், தகப்பன் அதாவது தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய தந்தைக்கு காரகர் ஆவார். அடுத்தது அரசு வேலை, அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சூரிய பகவானே காரக வகிக்கக்கூடிய கிரகமாகும். வலது கண், பித்தம், இந்த மாதிரி வைத்தியம், இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் சூரிய பகவானே காரக வகிக்கக்கூடிய கிரகமாகும். ஆத்மா உயிர் காரகரே சூரிய பகவான் ஆவார். அது மட்டும் இல்லைங்க, பூர்வீகம், தந்தை வழி உறவு, தந்தை வழி சொத்துக்கள், இதுக்கு எல்லாமே சூரிய பகவானே காரக வகிக்கக்கூடிய தன்மையாகும். அடுத்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, சிம்ம ராசி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அது சிம்மம் என்ன மாதிரி தன்மை கொண்டது அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா ஸ்திர ராசி ஆகும். ஸ்திர தன்மை கொண்டதே சிம்ம ராசி லக்னம் ஆகும். சரிங்களா? அதுக்கு மாரக பாதக ஸ்தானம் எது அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா 3, 8ஆம் இடம் மாரக ஸ்தானமாகவும் 9ஆம் இடம் பாதக ஸ்தானமாகவும் வரக்கூடிய அமைப்புங்க. சரி, இந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது அந்த சிம்ம ராசியில எந்தெந்த நட்சத்திரங்கள் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, சிம்ம ராசியில் நட்சத்திரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அங்க பாருங்க, மகம் நட்சத்திரம், அதாவது அங்க கேது பகவானுடைய நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் 4 பாதமும், பூர நட்சத்திரம் சுக்கிர பகவானுடைய நட்சத்திரம் 4 பாதமும், உத்திர நட்சத்திரம் சூரிய பகவானுடைய நட்சத்திரம் 1 பாதமும் 9 பாதம் கொண்டதே சிம்ம ராசி லக்னமாகுங்க. இப்போ இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் கூட்டு சேர்ந்து இருக்கும் போது அவங்களுடைய திசா காலங்களில் யோக பலன்கள் கொடுக்கும், நன்மையான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாங்க. ஏன்னா ஒவ்வொரு லக்னத்துக்கு உண்டான நட்பு கிரகங்கள், யோக கிரகங்கள், நல்ல ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்களுடைய திசா காலங்களிலே அந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு யோகமான பலன்களும் நன்மையான பலன்களும் அந்த ஜாதகருக்கு வயதிற்கு ஏற்ப தரக்கூடிய யோகமான பலன்கள் எல்லாம் அந்த திசா புக்தி காலங்களில் தான் தரும். அப்படிங்கறதுனால இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பாருங்க, எந்தெந்த கிரகங்கள் கூட்டு சேர்ந்து இருக்கும் போது எந்தெந்த கிரகங்களுடைய திசா புக்தி காலங்களில் யோகமான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு எடுத்துட்டானா, கூட்டு சேர்க்கை அப்படின்னு சூரிய பகவானோட செவ்வாய் பகவான் இணைந்து இருக்கும் போது நன்மையும் யோகத்தையும் தரக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டுங்க. இப்போ செவ்வாய் பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா அந்த லக்னத்துக்கு யோகாதிபதியாக வரக்கூடிய அவர், ஒரு கேந்திரத்துக்கு அதிபதியான 4ஆம் இடத்துக்கும் ஒரு பாகியஸ்தானமான 9ஆம் இடத்துக்கும் யோகாதிபதியாக வரக்கூடியவரே செவ்வாய் பகவான் ஆவார். லக்னாதிபதியான சூரிய பகவானோட செவ்வாய் பகவான் இந்த லக்னத்துக்கு இணைவு பெற்றிருந்தாலும் நன்மை பலன்கள் தான் அதிகமா தரும். ஏன்னா ஒரு சில அமைப்புல சொல்வது உண்டு என்ன அப்படின்னா, சூரியனும் செவ்வாயும் சேர்க்கை ஏற்படும் போது பிரச்சனை தருமே, பாதிப்பு தருமே அப்படின்னா இந்த லக்னத்துக்கு அது யோகமான பலன்கள் தாங்க தருமே தவிர எந்த ஒரு பாதிப்பும் தராத அமைப்பு தாங்க. ஏன்னா செவ்வாய் பகவான் 4, 9ஆம் அதிபதி யோகாதிபதி லக்னாதிபதியோடு இணையும் போது அவங்களுடைய திசா காலங்கள யோகமான பலன்கள் தான் தருங்க. அது என்ன மாதிரி பலன் கொடுக்கும் அப்படின்னா, சூரியன் அப்படிங்கிறது அந்த ஜாதகரை குறிக்கக்கூடிய கிரகம். அந்த ஜாதகருக்கு லக்னாதிபதியாக வரக்கூடிய கிரகமே அந்த சூரிய பகவான் ஆவார். அவரோட செவ்வாய் பகவான் இணைவு ஏற்படும் போது 4ஆம் இடம் அப்படிங்கிறது வீடு மனையை குறிக்கக்கூடிய அமைப்பு, வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு, தாயாரை சொல்லக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் நல்ல அமைப்புல அந்த ஜாதகருக்கு இருக்கக்கூடிய அமைப்பு. அடுத்தது 9ஆம் இடமான பாகிய ஸ்தானத்துக்கு அதிபதியாக வரக்கூடியவரே அந்த செவ்வாய் பகவான் அப்படிங்கிறதுனால 9ஆம் இடம் தந்தையை குறிக்கக்கூடிய இடம், தந்தை வழி உறவுகள், தந்தை வழி சொத்துக்கள் எல்லாம் 9ஆம் இடத்தையே நாங்கள் பார்க்க வேண்டிய அமைப்பு. அது மட்டும் இல்லைங்க, 9ஆம் இடத்தில் லக்னாதிபதியான சூரிய பகவானே உச்சம் பெறக்கூடிய அமைப்பு. இது எல்லாமே சிறப்பான அமைப்பு. அப்படிங்கிறதுனால
தந்தை வழி உறவுகள், தந்தை வழி சொத்துக்கள், தந்தையால நன்மைகள், யோகங்கள்லாம் அந்த ஜாதகருக்கு நல்ல பலன்களே தரக்கூடிய அமைப்பை இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த செவ்வாயும் சூரியனும் இணைவும் சேர்க்கையும் ஏற்படும் போது அவங்களுடைய திசா காலங்களில் அந்த ஜாதகருக்கு உண்டாகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க. சரிங்களா? அடுத்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா குரு செவ்வாயுடைய இணைவும் நன்மையும் யோகத்தையும் தரக்கூடிய அமைப்பு. குரு பகவான் இந்த லக்னத்துக்கு பஞ்சமாதிபதி அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் அவரே 5ஆம் இடத்துக்கு அதிபதி, மூல திரிகோணஸ்தானத்துக்கு அதிபதியான அந்த குரு பகவானோட சூரிய பகவானான லக்னாதிபதி இணைவு பெறும்போது அல்லது செவ்வாய் இணைவு பெறும்போது நன்மையும் யோகத்தையும் அதிகமாக தரக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. அவங்களுடைய திசா காலங்களும் நல்ல பலன்களை அதிகமாக கொடுக்கும். இப்போ குருவோட சூரியன் இணைந்திருந்தாலும் சரிங்க, செவ்வாய் இணைந்திருந்தாலும் சரிங்க, அவங்களுடைய திசா காலங்களில் நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு. அல்லது இந்த சூரிய பகவானை குரு பகவான் பார்த்தாலும் சரிங்க, நல்ல பலன்கள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா சுக்கிர பகவானும் புதன் பகவானுடைய சேர்க்கையும் நன்மையும் தரக்கூடிய வாய்ப்பு உண்டு. சுக்கிர பகவான் இந்த லக்னத்துக்கு மாரகாதிபதியா எப்படி பலன் கொடுப்பாரு அப்படின்னா, சுக்கிர பகவான் இருக்கக்கூடிய சூழ்நிலை, இருக்கக்கூடிய நிலைமை பொறுத்து அவங்களுடைய திசாக்களங்கள் நன்மை கொடுக்கும். 10ஆம் இடத்துக்கும் அதிபதியாக அந்த சுக்கிர பகவான் வர்றதுனால 10ஆம் இடம் கேந்திர ஸ்தானம், தொழில் ஸ்தானம் அப்படிங்கிற ஒரு அமைப்புல அந்த புதன் 2-11 அப்படிங்கிறதுனால இவர் கேந்திர ஸ்தானத்திலோ திரிகோண ஸ்தானத்திலோ அல்லது குருவின் பார்வை பெற்றோ இவங்களுடைய இணைவு இருக்கும்போது நற்பலன்களும் யோகமான பலன்களும் அவங்களுடைய திசா காலங்களை கொடுக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, முக்கூட்டு கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து கேந்திர திரிகோண ஸ்தானத்துல இருந்தாலும் சரிங்க, அவங்களுடைய திசா புத்தி காலங்களை நல்ல யோகமான பலன்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. தொழில நல்ல லாபம் இருக்கும், தொழில நல்ல வளர்ச்சி இருக்கும். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் அந்த ஜாதகருக்கு கொடுக்கும். ஏன்னா புதன் அப்படிங்கிற வியாபார கிரகம், புத்திசாலித்தனம் அப்படிங்கிறதுனால அவரே குடும்பாதிபதி, லாபாதிபதி அப்படிங்கிறதுனால 10ஆம் இடத்துக்கு அதிபதியான சுக்கிரனோடு இணைவு பெறும்போது குருவின் பார்வை தனத்துக்கு காரகர், பஞ்சமாதிபதி. அது மட்டும் இல்லை, குரு பகவான் 8ஆம் இடத்துக்கும் அதிபதி. திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமா அவங்க வளர்ச்சி அடையிறது. இந்த மாதிரி எல்லா விஷயத்திலும் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க. அடுத்தது இணைவு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா சூரியனும் சனியும் இணைந்திருந்தாலும் நல்ல பலன்கள் கொடுக்குங்க. லக்னாதிபதியோட சனி இணையும் போது என்ன மாதிரி பலன் கொடுக்கும் அப்படின்னா, சனி பகவான் ஏழாம் அதிபதியாகவும் 6ஆம் அதிபதியாக இருந்தாலும் பகை கிரகமாக இருந்தாலும் நல்ல ஸ்தானங்கள்ல சுபர்களுடைய சம்பந்தம் பெறும்போது இவங்களுடைய இணைவும் யோகத்தையும் நன்மையும் அதிகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. கேந்திர ஸ்தானத்தில் இருந்தாலும் நல்ல பலன்கள் அதிகமாக கொடுக்குங்க. இப்போ இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பாருங்க, 10ஆம் இடத்தில் சூரியனோடு சனி 10ஆம் இடத்துல சூரியன் சனி இணைவு பெற்றிருந்தாலும் அவங்க தொழில வளர்ச்சி அடைவாங்க, தொழில முன்னேறுவாங்க. இந்த மாதிரி யோகமான பலன்கள் தொழில வளர்ச்சி கொடுக்கும். ஏன்னா 10ஆம் இடத்தில் லக்னாதிபதியான சூரிய பகவான் 10ஆம் இடத்தில் திக்பலம் பெற்று உட்கார்ந்து அவரோட தொழிலுக்கு காரகரான சனி பகவான் இணைவு பெறும்போது இந்த தொழில நல்ல வளர்ச்சி இருக்கும். இந்த மாதிரி பலன்கள் எல்லாம் இவங்களுடைய திசா காலங்களில் அந்த ஜாதகருக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. அடுத்தது குரு சந்திரனுடைய இணைவும் நல்ல யோகத்தை கொடுக்கும். சந்திர பகவான் இந்த லக்னத்துக்கு 12ஆம் அதிபதியாக இருந்தாலும் இந்த சூரிய பகவானுக்கு நட்பு கிரகம் அப்படிங்கறதுனால குருவும் சந்திரனும் இணைந்து இருக்கும்போது அவங்களுடைய திசா காலங்களிலும் வெளிநாடு போகிறது, வெளிநாடு மூலமா ஏதாவது ஒரு நல்ல பலன்கள், அதாவது அவங்க வேற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் செஞ்சாலும் சரிங்க, ஏதாவது ஒரு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் அல்லது வெளிநாட்டில் பிஸ்னஸ் செய்யணும், இந்த மாதிரி ஏதாவது வெளிநாடு மூலயமா நன்மை தரக்கூடிய அமைப்பு, வெளிநாடு பணம் சேரக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி யோகமான பலன்கள் எல்லாம் இவங்களுடைய திசா புத்தி காலங்களில் கொடுக்கும். ஏன்னா குரு பகவான் 8ஆம் இடத்துக்கும் அதிபதி அப்படிங்கறதுனால. அடுத்தது சந்திர பகவான் 12ஆம் இடத்துக்கு அதிபதி அப்படிங்கறதுனால இந்த விபரீத ராஜ யோகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய யோக பலன்களும் இந்த ஜாதகருக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. இப்ப சிம்ம லக்னத்தில் அப்படின்னு எடுத்துட்டா இந்த கிரகங்கள் எல்லாம் கூட்டு கிரகமாக சேர்ந்து இருக்கும்போது ஏதாவது கிரகம் சேர்க்கை ஏற்பட்டு திசை நடக்குது அப்படின்னா அவங்களுடைய திசா பலன்களும் நல்ல பலன்களும் யோகமான பலன்களும் தரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு.
இந்த கிரகங்கள் நீச்சமாகவோ அல்லது வக்கரமாகவோ இந்த மாதிரி அமைப்பில் இருந்தால், அல்லது வக்கரம் ஆகாமல் ராகு கேதோட சம்பந்தம் பெறும்போது தாங்க அவங்களுடைய திசாபுத்தி கால கொஞ்சம் பாதிப்பு பிரச்சனை கொடுக்கும். ஆனால் நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, இந்த சிம்ம லக்கினத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகங்கள்லாம் சேர்க்கையோ ஏதாவது ஒரு விதத்தில் சம்பந்தம் ஏற்பட்டுட்டாலும் நல்ல பலன்கள் கொடுக்கும். இப்போ சேர்ந்திருந்தா ஒன்று சேர்ந்து ஒரு ராசியில் இருப்பது, இப்போ சம்பந்தம் அப்படின்னு எடுத்துட்டா இந்த கிரகங்கள் பரிவர்த்தனை ஆகியிருப்பது, அல்லது ஒருவருக்கு ஒருவர் பார்த்து கொள்வது, அல்லது ஒரு கிரகத்துக்கு திரிகோண ஸ்தானத்தில் மற்றொரு கிரகம் இருந்தாலும் நல்ல பலன்கள் தரக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. மற்றதில் அந்த கிரகங்கள் லக்னத்துக்கு மறையாம நல்ல அமைப்புல பாதிக்கப்படாமல் இருக்கும் பட்சத்துல இந்த சிம்ம லக்கினத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகங்களுடைய திசாபுத்தி காலங்களும் நல்ல யோகமான பலன்களும் கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய அமைப்பும், அந்த ஜாதகருக்கு வயதிற்கு ஏற்ப என்ன நல்ல பலன்கள் கொடுக்கணுமோ அது முழுமையா இவங்களுடைய திசா காலங்கள் அந்த ஜாதகருக்கு தரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு. நன்றி, வணக்கம்.